ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கம்ப்ளீட் புக் லிஸ்ட் ஃபார் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு பிகினராக ஃப்ரெஷர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு திங்க் பண்ண வேண்டிய விஷயம் சோர்சஸ். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய சோர்ஸ் இருக்குது. நோட்ஸு, புக்ஸு, பப்ளிகேஷன், சேனல், குரூப்ஸ் நிறைய வந்திருக்கு. எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, தயாராகிறதுக்கு ஒரு 6 மாதம் கொடுக்கலாம், இல்லை 1 வருஷம் கொடுக்கலாம். லிமிட்டட் டைம் கம்மியாக தான் இருக்குது. இந்த லிமிட்டட் டைம்குள்ளே எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளவு தான் படிக்க முடியும். அப்போ சோர்ஸை லிமிட் பண்ணி ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது, எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஓகே, சரி, புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம். இந்த புக் லிஸ்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்றேன். என்னென்னா டவுட் வந்து வரும், அப்புறம் லாஸ்ட் இயர் கேள்விகள் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க, நான் திரும்ப அந்த புக்ஸை வந்து படிக்கணுமா, ரெஃபர் பண்ணணுமா அப்புறம் மாதிரி கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆங்கிளில் யோசிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 கேள்வி ஒரு புக்கிலேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த புக்கில் 1000 பேஜ் இருக்குது, இந்த 1000 பேஜும் புதுசாக படிக்க போகிறேன் அந்த மாதிரி போவாங்க. பட் எக்ஸாமில் இந்த 4 கேள்வி திரும்ப கேட்கவே மாட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுச்சு, உங்களுக்கு இந்த 1000 பேஜும் படித்தது டைம் அங்கே வேஸ்ட் ஆன மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு செட் ஆஃப் புக்ஸு பேசிக்காக இருக்கும், ப்ரைமரியாக இருக்கும். அந்த புக்ஸை கம்ப்ளீட்டாக தரவாக முடிச்சுட்டு ப்ராப்பர் ரிவிஷன் படிக்கிற மெத்தடை இங்கே வந்து மாற்றுங்க, டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மெத்தடை மாற்றுங்க, மல்டிபிள் ரிவிஷன் பண்ணாலே எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்றலாமே தவிர எல்லா சோர்ஸுமே இங்கே மாற்ற முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஒரு காமெடி வரும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் நான் சொல்கிறேன். அதாவது வீட்டில் ஒரு பைப் உடஞ்சி போச்சுன்னா ப்ளம்பருக்கு ஒரு 200 ரூபா கொடுத்தா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக ப்ளம்பரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? தேவையில்லை. நமக்கு தேவை அந்த பைப் சரியானால் போதும். அதே மாதிரி எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வேணும் அப்படின்னா கடையில் போனால் அந்த பாலை மட்டும் வாங்கிக்கலாம். அந்த அவசரத்துக்காக நம்ம ஒரு மாடை வாங்கி வளர்த்து பாலை கறக்க முடியுமா? தேவையில்லை. அப்போ நமக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நம்ம வேகமாக போகிறோமா மெதுவாக போகிறோமான்றது மேட்ரே கிடையாது. கரெக்டாக போகிறோமா இல்லையா, எங்கே போகிறோம், என்ன படிக்கிறோம், ஹிஸ்ட்ரியா, பாலிட்டியா, ஜியாகிரஃபியா, என்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் முக்கியம். ஸோ சோர்ஸை லிமிட் பண்ணி அது ஃபுல்லாக முடிங்க. பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷனல் விஷயம் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, பார்த்துலாம். அண்ட் குரூப் 1 2025க்கான ஃப்ரெஷர்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்ப்போம். சரி, புக் லிஸ்ட்டை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? சரி, ஃபஸ்ட் பாருங்கள், நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு குரூப் 1ல் டிஎஸ்பி, டிசி ஒரு போஸ்ட்டை நான் வாங்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னும் போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறமா நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். என்னடா அது ஹிஸ்ட்ரி காணும், ஜியாகிரஃபி காணும், பாலிட்டி காணும், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கேன்னா எஸ், கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு விஷயமாக இங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குரூப் 1 இருக்குது. இந்த குரூப் 1ல் என்ன வந்து கொடுத்துருக்காங்க? ப்ரிலிமினரி இருக்குது, ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ப்ரிலிம்ஸ்னால் என்ன, மெயின்ஸ்னால் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸு, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, யூனிட் நம்பர் 7, ஐஎன்எம், யூனிட் நம்பர் 8 அப்படின்ற விஷயங்களை சிலபஸை கம்ப்ளீட்டாக என்னென்ன மூலம் எடுத்து பாருங்கள். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிங்க. அதாவது பிடிஎஃப் வந்துருக்கலாம், நீங்கள் பிரிண்ட் போர்டு வச்சுருக்கலாம், வாட் எவர் உங்களோட மெத்தட் வேறு மாதிரி வந்து போகலாம். பட் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிலிம்ஸில் கவர் ஆகுதா, மெயின்ஸ் கவர் ஆகுன்ற விஷயத்தை சிலபஸை முதல்ல முழுமையாக நீங்கள் படிங்க. சிலபஸை படித்ததுக்கப்புறம் தான் ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணுறதோ, டெஸ்ட் பேட்ச் போடுறதோ, அகாடமி போடுறதோ, புக்ஸ் வாங்குறதோ எல்லாமே இருக்கணும். சிலபஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு. குரூப் 1 எனக்கு வேணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படித்தே ஆகணும். அதாவது நம்ம குரூப் 4 படிக்கும் போதோ இல்லை குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிகமான ஃபோக்கஸிங் கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னென்னா நம்ம ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி வச்சு மேட்ச் பண்ணி என்ன பண்ணிடும், எக்ஸாம்குள்ளே வந்து போயிடும். பட் மெயின்ஸ் அப்படின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும். எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அங்கே கிராக் பண்ணவே முடியாது. சிலபஸ் முழுமையாக எடுத்து பாருங்கள். கொடுத்துருக்க விஷயத்தில் இப்போ சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் வந்திருக்கும், ஜியாகிரஃபியில் கொடுக்குற விஷயங்கள், பாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் பாலிட்டியில் கொடுக்க எல்லா விஷயங்களுமே கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக லிங்க் பண்ண மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. என்விரான்மெண்ட் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் கிராக் பண்ண முடியும். நீங்கள் ப்ரிலிம்ஸை அப்படி இப்படி ஒப்பேற்றிட்டா கூட மெயின்ஸுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன சோர்ஸ் இருக்குது, நான் முழுமையாக வீடியோ வந்து கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மினிமம் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஒரு வழியே இல்லை, எக்ஸ்கியூஸே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். சரியா? அடுத்தது இந்த ரிப்பீட்டட் ரிவிஷன் கரெக்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கணும். ரைட்? சரி, புக் லிஸ்ட்டு எங்கே நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து பாருங்கள், ப்ரைமரியாக நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ரிலிமினரிக்கு கொஷின் பேக் வாங்கிக்கோங்க, அண்ட் மெயின்ஸ்க்கும் கொஷின் பேக் வாங்கிக்கோங்க. அது எந்த அகாடமி, எந்த பப்ளிஷ் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். பட்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் மஸ்ட் நீங்கள் வந்து வாங்கணும். ஏன்னா நம்ம ஒரு புக்கை வந்து படிக்கிறோம். 6th புக்கை படிக்கிறோம், 7th புக்கை படிக்கிறோம்னா அந்த படிக்கிற விஷயம் தப்பு இல்லை. நம்ம கான்செப்டை ஃபுல்லாக வந்து படிச்சிருப்போம், எல்லாம் முடிச்சிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் கேள்வி கேட்குறாங்களா? ஆர்டிகல் 1 படிக்கிறேன், இந்தியா தட் இஸ் பாரத், அப்புறமா நான் படிக்கிறேன். அப்போ இந்தியா தட் இஸ் பாரத் இந்த மெத்தடில் ஸ்டேட்மெண்ட் கேள்வியை கேட்டிருக்காங்களா? எப்படி வந்து கேட்டிருக்காங்க? ஹிஸ்ட்ரி நான் வந்து படிக்கிறேன், 57 ரிவால்ட் நான் படிக்கிறேன், ரிவால்ட் எப்படி வந்து கேட்டிருக்காங்க? அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் கையில் இருந்தாகணும். பிடிஎஃபாக இருக்கிறத விட கொஞ்சம் செலவு பண்ணி கொஷின் பேங்காக வாங்கிட்டா பெட்டராக வந்திருக்கும். அது கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் திங் பண்ண வேண்டியது சிலபஸ் முழுமையாக முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. நம்பர் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகே, அடுத்தது மேக்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா சிலபஸ் நம்ம வந்து பார்ப்போம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 175 + 25 அப்புறம் விஷயம் வந்திருக்கும். மெயின்ஸில் மேக்ஸில் தூக்கியாச்சு. ஓகே, ஸோ அதுக்கு பதில் எத்திக்ஸ் உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ப்ரிலிமினரில் 25 கொஸ்டின் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். இந்த 25ல் மினிமம் 20 கிட்ட நம்ம போட்டோம் அப்படின்னா ஜிஎஸ் இங்கே மேட்ச் பண்ண முடியும். இப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் 6 to 10 முழுமையாக படித்தாலே போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, எல்லாம் முடிஞ்சுதான். இப்போ இந்த ஜிஎஸ்க்கு இங்கே வந்து வருவோம். இந்த இடத்துல நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ப்ரிலிம்ஸ்க்கு எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், மெயின்ஸுக்கு எந்த அகாடமி ஜாயின் பண்ணலாம் அப்புறம் மாதிரி கேட்பாங்க. குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, இல்லை யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல ப்ரிலிம்ஸ் அணியாக மெயின்ஸ் அணியாக அந்த கான்செப்டே விட்டுருங்க. அந்த ஆங்கிளில் போகும்போது கண்டிப்பாக அடி வாங்க தான் செய்யும். ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி தான் மைண்ட் வரணுமே தவிர ப்ரிலிம்ஸ் அணியாக மெயின்ஸ் அணியாக பிரிக்காதீங்க. அப்படி பிரிச்சிட்டாலே ப்ரிப்ரேஷன் பெருசாக இங்கே வந்து அடி வாங்கும். ஏன்னா ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸ்க்கும் டைம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? ஒரு 3 மாதம் மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிம்ஸ் நீங்கள் தவிர கிளியர் பண்ணிட்டா கூட மெயின்ஸ் படிக்க டைம் அங்கே பத்தாது. நிறைய எழுதி பார்க்கணும், ஃபேக்ட்ஸ் இருக்குது, நோட்ஸ் இருக்குது. அதுக்கான விஷயம் நீங்கள் ஆரம்பம் இங்கேயே போட்டால் மட்டும் தான் வந்து முடியும். ஓகே, எப்படி ஃபாலோ பண்ணி ஆகணும்? போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிலபஸ் அப்படின்ற விஷயம். ஒரு டாபிக் வந்து படிக்கிறீங்க, 6th புக் இருக்குது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படிக்கிறீங்களா? அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரிலிமினரில் எந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியை மெயின்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அப்போ மெயின்ஸ் எப்படி படிக்கணும், மெயின்ஸ் எப்படி படிக்கணும், அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் குரூப் 1 ஈஸியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நான் தனியாக தான் படிக்க போகிறேன் அப்படி படித்தா நிச்சயமாக ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணிடலாம். ஆனால் மெயின்ஸ் போகிறதுல பெருசாக அடி வாங்கும். ப்ரிலிமினரி ஒரு ஸ்க்ரீனிங் மட்டும்தான், டெஸ்டிங் மட்டும்தான். மெயின்ஸாக வந்து முக்கியம், வேலை வாங்கி கொடுக்க போது ப்ரிப்பேர் பண்ணும் போது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ப்ரைமரியாக நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த புக்ஸை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஒரு பெரிய அகாடமி போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் செம்மையாக வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ண போகிறேன், எங்கே வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த புக்ஸை வேணால் வாங்குங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது சமச்சீர் புத்தகம் முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். கேட்குறாங்க, கேட்கல, எப்படி கேட்குறாங்க, அந்த கான்செப்ட்குள்ளே போகாதீங்க. 6th to 10th வரைக்கும் சோஷியல் சயின்ஸு, சமூக அறிவியல், 11th and 12th ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸு, பாலிட்டி, வரலாறு, புவியியல், பொருளியல், அறிவியல் மற்றும் பண்பாடு, அரசமைப்பு, இதை முழுமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாகணும். காரணம் என்னென்னா பாருங்கள், மொத்தம் 175 கேள்வி இருக்குது ஜிஎஸ்ல. ஓகே, நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பரை முழுமையாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சந்தேகமாக இருந்தால். இப்போ 175 ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், 25 கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஒதுக்கி வச்சலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். பேலன்ஸு 150 கேள்வி இருக்குது, நான் எழுதி கொடுக்குறேன். இந்த 150 கேள்விகளில் மினிமம் 80 கேள்விகள், அதாவது பாதிக்கும் மேலே, சரி ஒரு 50% சொல்லப்போனால் ஒரு 100 கேள்வி வந்து வச்சுக்கலாமே, ஒரு 80 கேள்விக்கிட்ட டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சமச்சீர் பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. ரைட், நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது குரூப் 1 லெவல் இருக்குது, குரூப் 2 லெவல் இருக்குது, டிகிரி லெவல் கொடுத்துருக்காங்க, பெரிய புக்கு வந்து படிக்கும், எல்லாமே வாஸ்தவம் தான், பட் தப்பு கிடையாது. ஆனால் ப்ரைமரியாக என்ன விஷயங்கள் இருக்கோ அதை முழுமையாக நீங்கள் முடிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் பாதி கடல் நீங்கள் வந்து தாண்டிடலாம். சொல்லப்போனால் சமச்சீர் புக்கை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கும் போது என்ன ஆகிடும், ஒரு 100 கேள்வியாவது கையில் வந்து நின்றோம். பேலன்ஸ்டு கட் ஆஃப் தேவையான 30-45 நம்ம என்ன பண்ண மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த புக்ஸை கம்ப்ளீட்டாக முழுமையாக நீங்கள் வந்து முடிக்கணும். இங்கே முக்கியமான கேள்வி என்னென்னா, நான் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்புறம் மாதிரி தான் வந்து கேட்பாங்க. இதுக்கு நான் முழுமையாகவே வந்து கொடுக்குறேன். பட் இங்கே என்ன விஷயம், நீங்கள் பண்ண போகிறது சிலபஸ் வைஸ் தாங்க படிக்கணும். சிலபஸ் வைஸ் படித்தா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக கிராக் பண்ண முடியும். நான் 6th புக்கு படிக்கிறேன், 7th புக்கு 8th புக் படிக்கிறேன்னா புக்கை படிப்பீங்க, கான்செப்டை புரிஞ்சுப்பீங்க, ஆனால் சிலபஸை முடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6th ஐவிசி பற்றி கொடுத்துருப்பாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 9th புக்கில் ஐவிசி பற்றி இருக்குது, 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, 11th எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 6th ஹிஸ்ட்ரி படிக்கும் போது அடுத்தது 9th புக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்தது 11th புக்கை ப்ரிப்பேர் பண்ணணும்,
அடுத்து எத்திக்ஸ் புக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இப்படி பண்ணும்போது தான் ஒரு டாப்பிக்கை கன்சாலிடேட் பண்ணி முழுமையாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ ஐவிசி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 6ல் ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயம் அப்டேட் பண்ணி 9th கொடுத்துருப்பாங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக 11th வந்திருக்கும். அப்போ இந்த ஒரு டாப்பிக்கை கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியாக நீங்கள் முடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வேர் டு ஸ்டடி ப்ராப்பராக வந்து போட்டிருக்கோம். அதை முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராப்பர் பிளான் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த பிளானும் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். நீங்கள் புக் வைஸ் போனீங்கன்னா நிச்சயமாக அடி வாங்கும். நீங்கள் முழுமையாக நீங்கள் முடிக்கலாம், ஆனால் சிலபஸ் வைஸ் போக முடியாது. கரெக்டாக சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். என்ன கான்செப்ட் இருக்குது, இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கா, 6th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது. பிரிக்கணும், எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ ப்ராப்பராக பிரிச்சா மட்டும் தான் வந்து முடியும். இப்போ கர்நாடிக் வார்ஸ் இருக்கா, 8th புக்கில் கொடுத்துருக்காங்க, 11th புக்கில் கொடுத்துருக்காங்க, அப்போ 2 புக்கையும் ஒன்றா நீங்கள் மர்ச் பண்ணுங்கள். ரிவால்ட்ஸ் இருக்கா, 8th புக்கில் இருக்குது, 11th புக்கில் இருக்குது, ஒன்றா வந்து மர்ச் பண்ணுங்கள். இப்படி மர்ச் பண்ணி படிக்கும் போது மட்டும்தான் சிலபஸ் வைஸாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, எங்கே ஜாயின் பண்ணாலுமே அந்த இடத்துல சிலபஸ் வைஸ் கொடுத்துருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். புக் வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், புக்கை படிக்கலாம், ஆனால் பெருசாக அடி வாங்குங்க. நீங்கள் சிலபஸ் வைஸ் கொண்டு போனால் மட்டும்தான் ப்ராப்பராக வந்திருக்கும். சிலபஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, டிபிஎஸ்பி இருக்குது, அந்த ஆர்டரில் டெஸ்ட் பேட்ச் இருக்கா, தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். அதை தவிர்த்து புக் வைஸ் போனால் படிக்கலாம், முடிக்கலாம், ஆனால் எக்ஸாமுக்கு ரெடியாக முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாமே முடிஞ்சால் கொஞ்சம் செலவு பண்ணி ஹார்ட் காப்பியாக கையில் வச்சுக்கோங்க. இதுக்கான எல்லா பிடிஎஃப்பும் கூகுளில் அவைலபிளாக இருக்குங்க, அது இல்லாமலாம் கிடையாது. பட் ஹார்ட் காப்பியாக இருந்தால் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிகிரி லெவல் நம்ம எதெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ் மீடியம், பிராக்டிஸ் பப்ளிகேஷன் இந்தியன் பாலிட்டி. ஸோ பிராக்டிஸ் பப்ளிகேஷன் நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புக்கு நல்லாவே இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தமிழ் மீடியம் இந்த புக்கோட ஒரு ஜெராக்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கும், பெட்டராக இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாமே என் கையில் நான் பார்த்து ரிவ்யூ பண்ண சில புக்ஸு, எதுவுமே வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, மார்க்கெட்டில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்தது இந்தியன் எக்கானமி, சங்கர் கணேஷ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமும் இருக்குது, அண்ட் பிராக்டிஸ் பப்ளிகேஷன் தமிழ் மீடியம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே எக்கனாமியில் அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸாங்க ரோல் வந்து ப்ளே பண்ணும். அந்த பேசிக்கான விஷயங்கள் ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, டெபிசிட்டா என்ன, எல்லா விஷயமே நீங்கள் படிச்சிடலாம். பட் கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி தான் ஆகணும். இன்ஃப்ளேஷன் இருக்கா, என்ன இருக்குது, கோர் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, ருப்பி ஏறுது இறங்குது, எல்லா விஷயமே கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் இங்கிலீஷ் மீடியம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் கா வெங்கடேஷன் இருக்குது, பிராக்டிஸ் பப்ளிகேஷன்லையும் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க, ஐஎன்எம் இருக்குது, சூப்பராக கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சோஷியல் இஷ்யூஸ் ராம் அகுஜா ரெஃபர் பண்ணலாம், தமிழ் பப்ளிகேஷன் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் பிராக்டிஸ் ஃபார் தமிழ் மீடியம். ஓகே, இதில் அகெயின் கரண்ட் அஃபேர்ஸ் ரோல் பெருசாக இங்கே ப்ளே பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி பாப்புலேஷன் எப்படி இருக்குது, என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, பாப்புலேஷன் இருக்கா, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இந்தியா லெவலில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, வேர்ல்டு லெவலில் என்ன வந்து போய்கிட்டு இருக்கு, எல்லா விஷயமும் நீங்கள் லிங்க் பண்ணி தான் உள்ளே வந்து கொண்டு போய் ஆகணும். ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக் இந்த இடத்துல தமிழ் பப்ளிகேஷன் இங்கிலீஷ் மீடியம் தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் தமிழ் மீடியம் நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன், அதாவது ப்ரொஃபஸர் இளையராஜா கண்ணன் சார் அவங்க எழுதின ஒரு புக்கு சஞ்சீவின் பப்ளிகேஷன் நான் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். புக்கு அருமையாக இருக்குது. குரூப் 1 குரூப் 2 2A மெயின்ஸுக்கு தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 700 பேஜ் கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. புக்கோட ப்ரைஸ் 600 ரூபா வந்து வரும். அந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். ஓகேவா, அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்கு ஒரு பெரிய டாஸ்க்குங்க, எப்படி படிக்கலான்ற விஷயம் சுத்தமாக வந்து புரியாது. ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். ஆனால் தமிழ் மீடியத்துக்கு நேனோ டெக்னாலஜியா என்ன, பயோடிக்ஸ்னா என்ன கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ஒரு தலைவலியாக வந்திருக்கும். அதுக்கு ஒரு புக்ஸை வாங்கிட்டால் பெட்டராக வந்திருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி ஒரு சில விஷயங்கள் என்சிஆர்டி புக்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். அடுத்தது தமிழ்நாடு, தமிழக நாகரிகம் பண்பாடு அண்ட் தற்கால தமிழக வர இந்த புக்கு இங்கிலீஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு, நான் முடிஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். அண்ட் கண்டெம்பரரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற புக்ஸ் நீங்கள் வந்து போகலாம். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனால் பேசிக்கான விஷயங்கள் முடிச்சுட்டா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் முடிக்க வேண்டியது சமச்சீர் புத்தகம், அதை முழுமையாக முடித்தா தான் நம்ம நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து போக முடியும். இங்கே யோசிக்கிறது ப்ரோ சயின்ஸ்னால் படிக்கணுமான்னு கேட்டால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தாங்க ஆகணும், வேறு வழி வந்து கிடையாது. பட் ஸ்கிப் பண்ணி வந்து படிக்கலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் இதான் புக் லிஸ்ட்டு. இதை தவிர்த்து நீங்கள் படிக்கணும்னா இதை முடிச்சுட்டு வந்து படிங்க. நான் எனக்கு பத்தலை, எனக்கு கண்டென்ட் பத்தலை, சரக்கு பத்தலைன்னு ஃபீல் ஆகுதா, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துக்கு போனால் இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இதை முடிக்காமல் கையை வைக்காதீங்க, நிச்சயமாக காலை வரை விட்டுரும். இதான் வந்து புக் லிஸ்ட்டு. ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம 150 டேஸ்க்கான ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம வந்து போட்டிருக்கோம். இது ஆஃபர் பேஸ் போய்கிட்டு இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.